தமிழகத்தில் இவ்வாண்டு வடகிழக்கு பருவமழை சராசரி அளவில் கிடைக்கும் என்று தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னறிவிப்பு செய்வதற்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இதற்காக கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ரேகை ஒட்டியுள்ள கடற்பகுதியின் மேற்பரப்பு நீரின் வெப்பநிலை மற்றும் தென்மண்டல காற்றழுத்த குறியீடு ஆகியவற்றை பயன்படுத்தி ஆய்வுகள் செய்யப்பட்டது. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 60% மழையளவு எதிர்பார்க்கப்படுவதாகவும் வடகிழக்கு பருவமழை சராசரி அளவாக கிடைக்கும் என்றும் வேளாண் பல்கலைக்கழக கால வேளாண் நிலைய தலைவர் மரகதம் தெரிவித்தார். எங்களிடத்துல உள்ள ஒரு சாஃப்ட்வேர் கணனி கட்டமைப்பான ஆஸ்திரேலியன் ரெயின்மேன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. அதில் போட்டு ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தோம். அதில் ஒரு முடிவு மிக மிக ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு முடிவு. அதாவது இந்த ஆண்டு இந்த வடகிழக்கு பருவமழையானது, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது இந்த 3 மாத காலகட்டம் தான் வடகிழக்கு பருவமழையோட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்கள்ல மழை அளவானது சராசரியை ஒட்டியே அமையும் என்று எங்களுக்கு தகவல் பெறப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னறிவிப்பின்படி கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சராசரியாகவும், ஈரோடு, திருவள்ளூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் சராசரி மழை அளவை ஒட்டிய மழை இருக்கும் என்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது.